الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يعلمون ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون. وقال النبي صلى الله عليه وسلم: من سكن البادية جفا ومن اتبع الصيد غفل ومن أتى السلطان فقد افتتن أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் திருமறையிலே இறை மறுப்பாளர்கள், அல்லாஹ்வை ஏற்க மறுக்கிற காஃபிர்கள், முனாஃபிக்குகள், இவர்களுடைய ஒரு பண்பாக, ஒரு குணமாக அல்லாஹ் ஒன்றை சொல்லி காட்டுவான். அதுதான் கஃலத் என்பது. கஃலத் என்பது அலட்சிய போக்கு, கண்டுகொள்ளாத நடைமுறை, புறக்கணிப்பது என்பது அதனுடைய அர்த்தம். இது பல இடங்களில் அல்லாஹ் காஃபிர்களை பற்றி சொல்லுவான். அவர்களுக்கு இதயம் உண்டு, ஆனால் சிந்திக்க மாட்டார்கள். அவர்களுக்கு செவிகள் உண்டு, ஆனால் அதை கொண்டு அவர்கள் நல்ல விஷயங்களை கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு பார்வைகள் இருக்கிறது, ஆனால் அதை கொண்டு நல்லவற்றை பார்க்க மாட்டார்கள். அவர்கள் கால்நடைகளைப் போல அதைவிட கேடுகட்டவர்கள். உலாயிக ஹுமுல் காஃபிலூன், இவர்கள்தான் அலட்சிய போக்குடையவர்கள் என்று அல்லாஹ் பல இடங்களிலே காஃபிர்களை பற்றி சொல்வான். அப்படியானால் இந்த கஃலா, அலட்சிய போக்கு என்பது ஒரு மூமினிடம், முஸ்லிமிடம் இருக்கக்கூடாத ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இடங்களிலும் இந்த அலட்சியம் என்பது வரக்கூடாது என்பதை உம்மத்துக்கு உணர்த்தி கொண்டே இருப்பாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, விசாரணை முடிந்து மறுமையிலே சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள், நரகவாசிகள் நரகத்திற்கு சென்று விடுவார்கள். அதற்கு பிறகு சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையே ஒரு கருப்பும் வெள்ளையும் கலந்த ஒரு ஆடு ஒன்று கொண்டு வரப்படும். நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் இடையே கருப்பு வெள்ளை கலந்த ஒரு ஆடு கொண்டு வரப்படும். அப்போது ஒருவர் அழைப்பார், யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே என்று அழைப்பார். அந்த சத்தம் சொர்க்கத்தில் உள்ள எல்லாரும் கேட்டு எல்லாருமே எட்டி பார்ப்பாங்க. அப்போ அவர் சொல்வார், இது என்ன தெரியுமா? இதுதான் உலகத்திலே எல்லா உயிரினங்களையும் மரணிக்க செய்து கொண்டிருந்த மரணம். இதுதான் மரணம். இப்போ மவுத் அப்படிங்கிறது ஒரு ஆடுனுடைய தோற்றத்தில் கொண்டு வரப்படும். உலகத்தில் உங்களை எல்லாம் மரணிக்க செய்து கொண்டிருந்த மரணம் இதுதான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை கூப்பிட்டு அழைக்கப்படும். பிறகு நரகவாதிகளை அழைக்கப்படும். நரகவாதிகளேன்னு சொல்லி எல்லா நரகவாதிகளும் எட்டி பார்ப்பாங்க. இது என்ன தெரியுமா என்று கேட்கப்படும். இதுதான் உலகத்திலே உங்களை எல்லாம் மரணிக்க செய்து கொண்டிருந்த மரணம் இதுதான் என்று சொன்ன பிறகு அந்த அழைப்பாளர் அந்த ஆட்டை அறுப்பார். அறுத்த பிறகு சொல்வார், மரணத்திற்கு மரணம், மரணம் செத்து போச்சு, இனிமேல் யாருக்கும் மரணம் இல்லை. சொர்க்கவாசிகளே உங்களுக்கு சொர்க்கம் நிரந்தரம், நரகவாசிகளே உங்களுக்கு நரகம் நிரந்தரம் என்று அவர் சொல்வார். இந்த அழைப்பை கேட்டு, இந்த வார்த்தையை கேட்ட பிறகு சொர்க்கவாசிகள் மிகுந்த சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இனி மரணம் இல்லை, அங்கு மரணமே கிடையாது. அதை கேட்டு சொர்க்கவாசிகள் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சந்தோஷத்தில் ஒருவர் மரணிப்பதாக இருந்தால் அது சொர்க்கவாசிகளுடைய அந்த சந்தோஷமாக தான் இருக்கும். அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதை கேட்டு நரகவாதிகள் எவ்வளவு கவலைப்படுவாங்க, ஓலமிடுவார்கள், கதறுவார்கள் என்று சொன்னால்,
கதறியே ஒருவனுக்கு மரணம் வர வேண்டும் என்றால் அது நரகவாதியின் அந்த கதறலாகத்தான் இருக்கும். ஏன்னா அங்க என்ன கிடையாது, மரணமே கிடையாது, வேதனை குறைக்கவும் படாது, மரணமும் கிடையாது. அப்ப சொர்க்கவாசிகள் சந்தோஷப்படுவாங்க, நரகவாதிகள் கவலைப்படுவாங்க. இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனின் இந்த ஆயத்தை ஓதுவாங்க. வஅன்திர்ஹும் யௌமல் ஹஸ்ரா, அவர்களுக்கு துக்க நாளை குறித்து எச்சரிக்கை செய்யுங்கள். இது குதியல் அம்ர், அந்த துக்க நாளிலே யாருக்கும் மரணம் இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு, சொர்க்கத்தில் நிரந்தரம், நரகத்தில் அவர்களுக்கு நிரந்தரம். வஹும் ஃபீ கஃபலா, அந்த நாள் குறித்து தான் இவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள், இவர்கள் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று இந்த ஆயத்தை ஓதி காட்டுவாங்க. அருமையானவர்களே, இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு எப்போதுமே நினைவூட்டல், மறுமை குறித்தாகட்டும், நல்ல விஷயங்கள் குறித்தாகட்டும், ஒரு முஸ்லிமுக்கு அது காஃபிருடைய குணம். கஃபலத் என்பது கவனக்குறைவு என்பது அவர்களுடைய குணம். அது ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கி வழியாக போறாங்க. அங்கே மக்கள் ஒரு இடத்துல குழுமி அமர்ந்து இருக்கிறார்கள். கேட்டாங்க, இது என்ன அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ஒருவர் இறந்து விட்டார், அடக்கம் செய்ய வந்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். மௌத்துன்னு சொன்னதும் பெருமானார் ஒரு நிமிஷம் நடுங்கி போயிட்டாங்க. நபிமார்களுக்கு அச்சம் இல்லை, நபிமார்களுக்கு பயம் இல்லை, நபிமார்களுக்கான தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் என்றதுமே நடுங்கிடுறாங்க. என்ன பெருமானார் சொல்லுவாங்க, இன்னலில் மௌத்தி ஃபஸஅன், மரணத்திற்கு திடுக்கிறக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மரணம் என்றதுமே நடுங்கிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மரணத்தை குறித்த எச்சரிக்கையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா உலக வாழ்க்கை கவர்ச்சியானது, மயக்கக்கூடியது. இந்த உலக வாழ்க்கையில ஏமாந்து அதிலே மூழ்கிடக்கூடாதே என்பதற்காக அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. அன்றைய காலத்தில் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து போகிற மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, எல்லாருமே தலையை கீழே போட்டு மௌனமாக அழுதுகிட்டே போவாங்களாம். எல்லாம் தலையை கீழே போட்டு மௌனமாக அழுதுகிட்டே போவாங்க. இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னன்னா, மரணங்கள், ஜனாசாக்கள், அங்கே கூட நாம் உலகத்தை பேசுகிறோம். கொஞ்சம் ஜனாசா தொழுகைக்காக வேண்டி எல்லாம் வர்றதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல கூட வியாபாரத்தை பற்றி பேசுவோம். ஏன்னா தப்பித்தவரி கூட மௌத்து சிந்தனை வந்துடக்கூடாது. அதனால அங்கே கூட என்னப்பா வியாபாரம் எப்படி இருக்குது, கடை எப்படி இருக்குது இல்லையா, அதே நிலைமை நமக்கு வரும் என்பதை நாம் யோசிக்கிறது இல்லை. எல்லா இடங்களிலுமே நம்முடைய நிலைமை என்ன, கஃபலத்து தான். ஆகிரத்தை குறித்து, மரணத்தை குறித்து எல்லா நிலைகளிலும் நாம் மறந்திருக்கிறோம். வணக்க வழிபாடு, அப்போ மரண சிந்தனை இல்லை, ஆகிரத்துடைய சிந்தனை இல்லைன்னு சொன்னால் அதனுடைய தாக்கம் எல்லாவற்றிலும் வெளிப்படத்தான் செய்யும். வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதில் அலட்சியம் இருக்கும், காலை மாலை திக்ருகளை நிறைவேற்றுவதில் அலட்சியம் இருக்கும், எல்லா விஷயங்களிலும் அலட்சிய போக்கு. ஒரு வகையில் காஃபிர்கள் குறித்து அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய அந்த குணம் முஸ்லிம்களாகிய நம்மிடமும் வந்துவிட்ட காரணத்தினால தான் இன்றைக்கு நாம் பல சோதனைகளை, அடுக்கடுக்கான சோதனைகளை சந்திக்கிறோம். பலவிதமான நம்முடைய எதிர்காலம் இந்தியாவிலே எவ்வளவு ஒரு கேள்விக்குறியாக, ஒரு சூன்யமாக இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டுதானே, பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். ஒரு மஸ்ஜித் இடிக்கப்பட்டு அங்கே கோயிலும் கட்டப்பட்டு திறப்பு விழாவும் நடந்துருச்சு. இப்போ அடுத்த மஸ்ஜிதுக்கு வந்துட்டாங்க, ஞானவாபி பள்ளிவாசல். அதனுடைய ஒரு பகுதியில் இந்துக்கள் வழிபடுவதற்கான அனுமதியும் தரப்பட்டு விட்டது. நாம் அதையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இது எதனால? நம்முடைய அலட்சியம் தானே காரணம். வரலாறு குறித்த விழிப்புணர்வு இல்லாமை, அரசியல் குறித்த விழிப்புணர்வு இல்லாமை, தற்காப்பு குறித்த விழிப்புணர்வு கிடையாது. ஒரு சமூகம் தற்காப்பை பற்றி யோசிக்கல, தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கல, தனக்குன்ற வியாபாரம், தன்னுடைய குடும்பம், கல்யாணம், இது மாதிரி விஷயங்களை மட்டும் யோசித்து நாம் எதையுமே திட்டமிடலை. அவர்கள் சாதாரணமாக இதை அடையலை. இதெல்லாம் அவங்க என்ன சாதாரணமாக அடைஞ்சிட்டாங்களா? முயற்சி முயற்சி முயற்சி, விடாமுயற்சி. அல்லாஹ் உலகத்தில் முயற்சி செய்தவனுக்கு கொடுப்பான். நம்ம சும்மா பேசலாம், அல்லாஹ் என்னங்க ஒன்றுமே செய்ய மாட்டிருக்கான், இவன் காஃபிர் இப்படி பேசுகிறவன். நீ எதுவுமே செய்யாம, எந்த முயற்சியும் செய்யாம உட்கார்ந்தா எல்லாத்தையும் அல்லாஹ் கொட்டுவாங்கிற நினப்பு நமக்கு இல்லையா. அவர்கள் இந்த நிலையை லேசா ஒன்றும் அடையலை, விடாமுயற்சி. அல்லாஹ் காஃபிருக்கும் உலகத்தில் கொடுப்பான், அவனுடைய முயற்சிக்கு பலனை கொடுப்பான். அது அல்லாஹ்வுடைய நியதி, அந்த நியதியை மாற்ற முடியாது. அப்போ அவர்கள் வரலாறுகளை திரித்தாங்க, வரலாறுகளில் இடைச்செருகல்கள் செஞ்சாங்க, நம்ப வச்சாங்க. இப்போ ஒரு பள்ளிவாசல் போகுது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட ஆபத்து என்ன, இன்றைக்கு நாட்டு மக்கள் மனதில்
அவர்கள் விதைக்கிற அந்த சிந்தனை தான் பாருங்க. இது மாதிரி எத்தனை பள்ளிவாசலை மாத்திட்டு எத்தனை கோயிலை இடிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா பள்ளிகளுமே கோயில்களாக இருந்தது தான் அப்படின்னு சொன்னா கூட இந்த நாட்டு மக்கள் நம்புகிற அளவுக்கு அவர்கள் ஊடகங்கள் வழியாக ஒரு பெரிய பொய்யை எல்லார் மனதிலையும் நிறுத்திட்டாங்க. ஆனா முஸ்லிம் ஆட்சியாளர்கள் வழிபாட்டு தலங்களை இடிக்கவில்லை என்பது உலகம் அறிந்த உண்மை இல்லையா? இன்றைக்கும் இஸ்லாமிய நாடுகள் 1100 வருஷமா எகிப்து இஸ்லாமிய நாடு தான். அங்க எத்தனை சர்ச்சுகள் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு உரையாடிய துருசினாய் மலை இருக்குது. அந்த மலை போன தடவை நாங்கள் ஜியாரத்துக்கு அங்கெல்லாம் போயிருந்தோம். அந்த மலையில் ஒரு தேவாலயம் இருக்குது, பல்லாண்டு காலமாக இருக்குது. இத்தனை வருஷமா ஆட்சியில் இருந்த முஸ்லீம்கள் அதை இடிக்கணும்னு நினச்சிருந்தா என்னைக்கும் இடிச்சிருக்கலாம். கிறிஸ்தவர்கள் வரத்தான் செய்கிறாங்க. என்ன ஒரு பொய்யை உண்மையாக்குறதுக்கு அவர்கள் முயற்சி பண்ணாங்க, வரலாறுகளை மாற்றினாங்க. இன்றைக்கு அடுத்த பள்ளிவாசலுக்கான மூடு விழாவுக்கான எல்லாமே நீதிமன்றங்கள் வழியாக, எல்லாம் நீதிமன்றத்தை வச்சே செய்கிறான். அரசியல் ரீதியாக செஞ்சால் பிரச்சனை, நீதிமன்றமே ஆமாம் அப்படிதான் உண்மை அங்கே தான் இருந்துச்சுன்னா யாருமே எதுவுமே பேச முடியாது. நீதிமன்றத்தை ஏற்று பேசினா குற்றமாக போயிடும். இன்னைக்கு எல்லாவற்றையும் அவர்கள் அவ்வளவு தெளிவாக திட்டவட்டமாக செய்கிறாங்க. நாம் கையாலாகாத ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். முஸ்லிம்கள் இதை விட குறைவாக இருந்த காலகட்டங்களில் எவ்வளவு கண்ணியமாக இருந்தாங்க. ஒரு முஸ்லீம் எவ்வளவு கண்ணியமானவர்னு சொன்னால், ஒரு காலத்தில் ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர் யூதர்கள் இருக்கிற ஒரு பகுதியை கடந்து போனால் அந்த தோழருடைய உருவம் மறைகிற வரைக்கும் யூதர்கள் பயந்துக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு பயம். முஸ்லிம்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருந்த வரைக்கும் அவங்கள கண்டாலே உள்ளத்தில் பயம் நடுக்கம். அவருடைய உருவம் கடைசியாக மறைகிற வரைக்கும் அஞ்சுவார்கள், பயப்படுவார்கள். அப்படி ஒரு காலம் இருந்தது இல்லையா? ஹஜ்ரத் ஹாலித் பின் வலீத் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஒரு பகுதியில் இருக்கிறாங்க, முகாமிட்டு இருக்கிறாங்க. எதிரிகள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் படைகளை அனுப்புங்க என்று ஹஜ்ரத் அபூபக்கருக்கு ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் கடிதம் எழுதுறாங்க. அது ஒரு பழக்கம். போன இடத்துல எண்ணிக்கை பத்தலைன்னா கொஞ்சம் படை அனுப்புங்க. இப்போ ஹாலித் பின் வலீத் சொன்னாங்க 50,000 பேர் அனுப்புங்க, அப்படி இல்லைன்னா 30,000 பேர் அனுப்புங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் அந்த கடிதம் கிடைத்த பிறகு ஒரே ஒரு சஹாபி அனுப்பி வச்சாங்க. கா அப்படிங்கிற ஒரு சஹாபி அனுப்பி வச்சாங்க. ஹாலித் பின் வலீத் படை வரும் என்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தா ஒரே ஒரு சஹாபி வர்றாரு. இன்னும் அது 50,000 பேர் அனுப்ப சொன்னால் ஒரு ஆள் வர்றாரு. வந்தவர் ஹாலித் பின் வலீது கையில் கடிதத்தை கொடுத்தாரு. ஹஜ்ரத் அபூபக்கர் அவங்கள்ட்ட கொடுக்க சொன்னாங்க. அந்த கடிதத்தை விரிச்சு பார்த்தா ஹஜ்ரத் அபூபக்கர் எழுதியிருந்தாங்க, 50,000மோ 30,000மோ கேட்டீங்க, தேவையில்லை, இந்த ஒரு சஹாபி இருக்கிற படை தோற்காது, இந்த சஹாபி இருக்கிற படை தோற்காது, சண்டைக்கு போங்க ஜெயிப்பீங்கன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு சஹாபிங்க. அப்போ இன்னைக்கு உம்மத்து 200 கோடி இருக்குது. 200 கோடியில் அல்லாஹ்வுடைய உதவியை வெற்றியை பெற்று தருகிற ஒரு ஆள் கூட இல்லையான்னு கேள்விக்கா இருக்குது. அந்த ஒரு சஹாபி சொன்னாங்க, இவர் இருந்தால் வெற்றி, போங்க நம்பிக்கையோடு போங்க. ஜெயிச்சாங்க, வெற்றி பெற்றாங்க. அதில் துமருடைய காலத்திலும் அப்படித்தான். பாரசீகர்களை எதிர்த்து போர் நடக்குது, காதிசியா போர், பல காலங்கள் நடக்கிற போர் அது இல்லையா? அந்த பாரசீகர்கள் அவங்களுடைய யானை படைகள், பிரம்மாண்டமான யானைகள் எல்லாமே, அதை பார்த்தாலே மிரளுவாங்க. அந்த படைகளோடு ஆட்பலம், யானை எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க. முஸ்லிம்கள் எண்ணிக்கையிலையும் கொஞ்சம் ஒட்டகத்தில் போகிறாங்க. அவங்களுடைய யானையை பார்த்து முஸ்லிம்களுடைய ஒட்டகங்கள் பயப்படுது. ஒட்டகங்கள் அந்த யானையினுடைய பிரம்மாண்டத்தை பார்த்து பயப்படுது. அப்போ இந்த சஹாபி தான் காக்கா இருக்கிறார் இல்லையா, அவர் தான் சொன்னார், நம்ம ஒட்டகங்கள் எல்லாம் பயப்படுது. முஸ்லிம்கள் புத்திசாலிகளாக இருப்பாங்க, திட்டமிடக்கூடியவர்களாக இருப்பாங்க. என்ன செய்யறது, யானைகளை கண்டு ஒட்டகம் பயப்படுதுன்னு சொல்லி ஒன்றும் செய்ய வேண்டாம், இந்த ஒட்டகங்கள் மேல் விதவிதமான கலர்களில் துணியை போத்தி விடுங்கன்னார். விதவிதமான வண்ண கலர்களில் துணியை போத்தி விடுங்க. ஒட்டகத்தினுடைய தலை பக்கத்தில் மணியை 2 பக்கம் மணியை கட்டி விடுங்கன்னார். அதே மாதிரி எல்லா ஒட்டகத்துக்கு மேலேயும் விதவிதமான கலர்களில் போர்வைகளை போத்தி தலை பக்கத்தில் 2 பக்கமும் கொம்பு மாதிரி 2 மணியை கட்டி விட்டாங்க. அவ்வளோதான். இந்த ஒட்டகங்களை பார்த்து யானைகள் எல்லாம் இதனோட புதிய வகை படைப்பா இருக்குதுன்னு மிரண்டு யானையில் உட்கார்ந்துருக்கிறவனை பூரா கீழே தள்ளி விட்டுடுச்சு. உட்கார்ந்துருக்கிறவன் பூரா கீழே விழ முஸ்லீம்கள் வேகமாக உள்ள புகுந்து சண்டையில் வெற்றி பெற்றாங்க. யாரை, இந்த சஹாபி தான். யாரை பற்றி ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னாங்களோ, இவர் இருந்தால் தோக்க மாட்டீங்க, காக்காங்கிற சஹாபியை பற்றி.
அப்படிப்பட்ட சஹாபா பெருமக்களுடைய அந்த வழியில தான் உம்மத்து தொடர்ந்து எவ்வளவு காலங்கள் எவ்வளவு பெரிய படைகளை எல்லாம் இந்த உம்மத்தை எதிர்கொண்டிருக்கிறாங்க. பயப்படாம அவ்வளவு துணிச்சல் இருந்துச்சு அந்த மக்களுடைய ஈமானின் காரணமா. ஒரு சராசரி முஸ்லீம் பெரிய மன்னனிடத்துல அவனுடைய தளபதி இடத்துல தனி ஆளா போய் பேசுவார், பயப்பட மாட்டார். இதே காதிசியாவின் போதுதான் சாத் பின் அபி வக்காஸுடைய தலைமையில நடக்குது. அந்த பாரசீக படையினுடைய தலைவன் ருஸ்தும் இடத்துல பேசுவதற்காக ஒரு சஹாபி அனுப்புறாங்க. இந்த சம்பவத்துல தான் அவருடைய பேரே வருது. இல்லைன்னா அந்த சஹாபி யாருன்னு நமக்கு தெரியாது. ரபிஉ இப்னு ஆமிர் இந்த சஹாபி தான். அவர் தான் போறார், ருஸ்தும் இடத்துல போறார். அந்த ருஸ்தும் கேட்கிறான், உங்களுடைய நோக்கம் என்ன, எதுக்கானே வந்திருக்கீங்க? ஒரு அழகான ஒரு நீண்ட ஒரு அற்புதமான உரை சொல்வார் அவர். அதுல சொல்வார் அழகா, லினுஹ்ரிஜல் இபாத் மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத்தி ரப்பில் இபாத். மனிதர்கள் மனிதனுக்கு அடிமையாக கிடப்பதிலிருந்து அல்லாவை மட்டுமே வழிபட வேண்டும். மனிதன் அல்லாவுக்கு தான் அடிமையா இருக்கணும். அதற்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம்னு சொல்வார். அவருடைய பேச்சை பார்த்துட்டு அந்த ருஸ்தும் கேட்பான், நீ தான் உங்க கூட்டத்துக்கு தலைவனான்னு கேட்பான். ஆனா அவரு வந்திருக்கிறது ஒட்டு துணி, ஆடைகள் எல்லாம் ஒட்டா இருக்கும். அந்த பேச்சு அழகை பார்த்து சொல்லழகை பார்த்து கேட்பான், எப்ப உங்க கூட்டத்துக்கு தலைவர் நீதானான்னு சொல்லி. இல்லை இல்லை, நான் தலைவர் இல்லை, எங்களுக்கு ஒரு அமீர் இருக்கிறார், நான் ஒரு சாதாரண ஜுந்தி, சாதாரண படை வீரர், அவ்வளவுதான் இல்லையா. அந்த ஒரு சஹாபி தன்னந்தனியாக அந்த படையினுடைய தளபதி இடத்துல உரை நிகழ்த்தி விட்டு போறாருன்னா, ஒரு காலத்துல முஸ்லிம்கள் எவ்வளவு கண்ணியத்தோடு எவ்வளவு வீர மக்களாக வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு எங்க போச்சு அந்த வீரம் எல்லாம்? இன்னைக்கு எங்க நம்முடைய அந்த கண்ணி எங்க போச்சு? இன்னைக்கு முஸ்லிமை கொன்னா கேட்க ஆள் இல்லை, முஸ்லிமை நடுரோட்ல வெட்டுனா கேட்க ஆள் இல்லை, முஸ்லிம் பள்ளிவாசல்களை தகர்த்தா நீதிமன்றங்களோ யாரும் கேட்க ஆள் இல்லை. அந்த அளவுக்கு உம்மத்துடைய நிலைமை இவ்வளவு கேவலமாகி விட்டது, இவ்வளவு மோசமாகி விட்டது. ஆனா நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. நமக்கு அதான் நமக்கு ஆச்சரியம். இவ்வளவுலாம் நடக்குது, ஆனா அதை பத்தி கூட நாம கவலை இல்லாம தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாருக்காவது கவலை இருக்குதா? காலையிலும் மாலையிலும் பார்க்கிறோம் இல்லையா? யாராவது இதை பத்தி எல்லாம் ஒரு பள்ளி போனது அடுத்த பள்ளி போக போகுது, அப்ப அவன் 3000 பள்ளி என்று லிஸ்ட் வச்சிருக்கிறான். இப்ப சொல்லி பாருங்க, நம்மளே பைத்தியம் வாங்க, இந்த அஜரத் மாதிரி இப்படிதான் பேசுவாங்கன்ட்டு அடுத்து எல்லா விஷயங்களையும் இலக்குகளை அடைந்து கொண்டே போறாங்க. நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. வாரணாசியில நடக்கிறது இங்க எவ்வளவு நாளாக நடக்கிறதுக்கு. இப்போ நேத்து ஒருத்தன் சொல்லி இருக்கிறான், கீழக்கரையில ஒரு பள்ளி வாசல், அது கோயில், அது பள்ளி இல்லைன்னு சொல்லி இருக்கிறான். எப்படிதான் லேசா ஒரு பொறி அப்படி போடுறது போகிற போக்குல நம்ம நினைப்போம் அவன் பைத்தியக்காரன்னு சொல்லி. நம்ம தான் அவன் பைத்தியக்காரன். அவன் தெளிவா போட்டு அதை திரும்ப 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 சொல்ல ஆரம்பிப்பான், இது கோயில், இது கோயில், இது கோயில்ன்ட்டு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது கோயில், ஒருத்தன் வழக்கு போட்டுருவான், அது கீழே ஒரு உருவ சிலை இருக்குது, நாளைக்கு கோர்ட்டுக்கு வரும். கோர்ட்டு சொன்னா ஆமா அது இந்துக்களுக்கானது இல்லையா. இது வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவுக்கு வருவதற்கு எவ்வளவு நாள் ஆக போகுது? என்ன காரணம்? கஃபலத்து தான், நம்முடைய அலட்சியம்தான். முஸ்லிம் சமுதாயம் ஒருபோதும் அலட்சிய சமுதாயமாக இருக்கவே முடியாது. ஆனா நம்ம அந்த அலட்சியத்துல தான் ஊறி போய் கிடக்கிறோம். பள்ளிவாசலுக்கு வந்தால் கூட நம்மால மொபைல் போன்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக முடியல. ஒவ்வொரு தொழுகையிலும் யாராவது ஒருத்தருடைய மொபைல் போன் அடிக்குது. காலையில ஃபஜ்ர் தொழுகையில, அட ஃபஜ்ர்லையுமா மொபைல் போன் அடிக்கணும்? அதுல கூடவா போனை கொண்டு வருவாங்க காலை நேரத்துல? அவ்வளவு கை சேதமா இருக்குது. ஃபஜ்ருடைய குர்ஆன் திலாவத்தை கேட்பதற்கு வானவர்கள் வர்றாங்க. இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, குர்ஆனுடைய ஃபஜ்ர் திலாவத்தை கேட்கறதுக்கு மலக்குகள் வர்றாங்க. அந்த மலக்குகளுக்கு எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருக்காதா? இந்த மொபைலை வச்சிருக்கிறவனை அவங்க சவிக்க மாட்டாங்களா? ஆஹா, அந்த அளவுக்கு இந்த உம்மத்து எல்லா விஷயத்திலையும் அலட்சியம். பெருமானார் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அன்றைய சூழ்நிலை கவனித்து சொல்லப்பட்டது, மன் சக்கனல் பாதியத்தை ஜஃபா, யார் கிராமத்தில் பாலைவனத்தில் வசிக்கிறானோ அவனுடைய சுபாவம் முரட்டு சுபாவமா இருக்கும். அந்த காலத்தில் அப்படித்தான். பாலைவனத்தில் இருக்கிறவன்ட்ட நாகரீகம் இருக்காது, பண்பாடு இருக்காது, ஒழுக்கம் இருக்காது, முரடனா இருப்பான். அன்னைக்கு சொன்னாங்க, அதாவது கறி சாப்பிடுவதற்காண்டி வேட்டையாடலாம். இங்க சொன்னாங்க, யார் எப்போதும் வேட்டை பிராணிக்கு பின்னாலேயே போயிட்டு இருக்கிறானோ, வேட்டையாடுறதையே தொழிலா வச்சிருக்கிறானோ, அப்ப வேட்டையாடலாம். இன்னைக்கு வேட்டையாடுறது முடியாது, கூடாது, அது வேற. வேட்டையாடுறத தொழிலா எவன் வச்சிருக்கிறானோ கஃபால, அவன் எல்லா விஷயத்திலும் அலட்சியமாக இருப்பான்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸை படிக்கும்போது இன்னைக்கு ஞாபகம் வருது,
இன்னைக்கு சில உலமாக்களும் கொடுத்துருக்குறாங்க. அன்றைக்கு வேட்டை பிராணி பின்னால போறவன் எல்லாத்தையும் மறந்துடுவான்னு சொன்னாங்க இல்லையா, இன்னைக்கு அந்த இடத்துல மொபைல் ஃபோன் வச்சுக்கணும். யார் மொபைல் ஃபோன் பின்னாலே இருக்கிறானோ அவன் கஃபல, எல்லாத்தையும் மறந்துடுவான். பெரியவர் சிறியவர் எல்லாரும் அதில் தானே உட்கார்ந்துருக்கிறோம். வீணான தகாத எந்த துனியாவுக்கும் ஆகிரத்துக்கும் பிரயோஜனமற்ற செய்திகளை மட்டும்தான் நம்ம அதில் விளையாடிட்டு இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அருமையானவர்களை, இந்த அலட்சிய போக்கு தானே நம்மை எவ்வளவு பெரிய நஷ்டத்தில் கொண்டு வந்து தள்ளி இருக்கிறது. யோசிக்காம சிந்திக்காம எதிர்காலத்தை குறித்து திட்டமிடாமல் இருந்ததின் விளைவு இந்த உம்மத்து இன்னைக்கு யாருமே வழிகாட்ட ஆளு கிடையாது. சுதந்திர போராட்ட காலத்திலேயாவது உலமாக்கள் வழிகாட்டினாங்க, உம்மத்து என்ன செய்யணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு எல்லா தரப்பிலும் மௌனம், எல்லா தரப்பிலும் அமைதி. என்ன அடுத்து நடக்கும், என்ன செய்யணுங்கிறதுக்காக ஒருத்தர் கூட இல்லாத ஆக கையெறுந்த நிலையில இந்த உம்மத்து இருக்குது. ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம், கண்ணீர் விட்டு கதற வேண்டிய விஷயம் இது. ஞானவாபி பள்ளியினுடைய இமாம் நேற்றைய தினம் அந்த மக்களுக்கு, அந்த பனாரஸ் வாரணாசி மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. எல்லாம் உணர்ச்சி வசப்படாம இன்றைய தினம் ஜும்மாவுடைய நாள், எல்லாரும் அமைதியாக வேற விஷயங்களை ஈடுபடாம அல்லாட்ட துவா கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்களும் உண்மையான முஸ்லிம்களா இருந்தா, உள்ளத்துல கடுகளவு ஈமானோ இஸ்லாமோ இருந்தா, இன்றைக்கு கொஞ்ச நேரம் கொடுத்து சாப்பிட்டது போக மீதி நேரங்களை பள்ளியில உட்கார்ந்து அல்லாட்ட அழுங்க. மீதி பள்ளிகளை பாதுகாக்கணும்னா அதையாவது செய்யுங்க. துன்யா துன்யா துன்யான்னு துன்யாவுக்கு பின்னால ஓடி எதை நாம கண்டோம்? நம்மள்ட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிக்கிற சட்டங்கள் வரப்போகுது. ஏதோ சிஏஏ சட்டத்தை ஒரே வாரத்தில் 7 நாள்களில் அமுல்படுத்த போவதாக மத்திய அமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். ஒரு சில அரசுகள் மாட்டோம்னு சொல்லுது, அது வேறு விஷயம். இவங்களை மீறி அவன் செய்வான். அவங்கள மாநில அரசுகளை அவன் கண்டுக்கிறதே கிடையாது. அதனால நம்ம முதல்வர் நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அப்படி திருப்தி அடைகிற கூட்டம் தானே நாமோ. அவர் சொல்லிட்டாரு, அவர்கள் மாநிலங்களை ஒரு பொருட்டா நினைக்கிறது இல்லை. அப்போ அந்த சட்டம்லாம் வந்தா என்ன ஆகிறது? நீங்களும் நானும் இந்தியனாங்கிறதே கேள்விக்குறியானா நம்ம சொத்துக்கள் எல்லாம் என்ன ஆகும்? பிரம்மாண்டமான வீடுகள் என்ன ஆகும்? இதையெல்லாம் எவ்வளவு காலங்களுக்கு முன்னால எச்சரிக்கப்பட்ட போது காஃபலத், அலட்சியம், அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நடக்காது. காஃபலத், எந்த விதமான திட்டமிடலும் ஏற்பாடுகளும் இல்லை. அவர்கள் அப்படி இருக்கல. 300 வருஷமாக அவர்கள் இதற்காண்டி திட்டமிட்டு அவர்களது இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. நாம அதையெல்லாம் செய்யாததனுடைய விளைவு தான் இவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலையில இருக்கிறோம். கவலைக்குரிய விஷயங்கள் தான். இந்த செய்திகளை பார்த்தாலே நம்மால நிம்மதியாக இருக்க முடியல. அவ்வளோ கவலையான விஷயங்கள். ஆனா எந்த அளவுக்கு நான் சொல்ற இந்த கவலையான விஷயத்தை நீங்க கவலையோடு உள்வாங்குறீங்கன்னு தெரியல. இந்த விஷயங்கள் எல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க, இல்லையா? ஒரு பள்ளிவாசல் அநியாயமாக இழந்து இன்னொரு பள்ளி அடுத்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பள்ளியை அபகரிப்பதற்கு எல்லா வகையிலும் நீதிமன்ற துணையோடு அவங்க கையில் இருக்கிற அதிகார பலத்தோடு எல்லாவற்றையும் செஞ்சு எல்லாத்தையும் எங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. தாராளம் தேவபந்தினுடைய மரியாதைக்குரிய முஹத்தமி முதல்வர் அவர்களும் முஸ்லிம்களுக்கெல்லாம் ரொம்ப கண்ணியமா ரொம்ப ஒரு அறிக்கையும் கவலையான ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு உம்மத்துடைய நிலைமை அப்படி இருக்குது. ஒரு சஹாபியினால ஒரு படையே தோற்றுறது. இவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் நம்ம இருக்கிறோம். ஹதீஸ்ல சொன்னது மாதிரி எல்லாருமே உங்கள் மீது பாய்வாங்க, விட்டில் பூச்சிகள் நெருப்ப நோக்கி விழுற மாதிரி எல்லா சமுதாயம் உங்க மேல விழும். உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் இலக்கு நீங்க தான். அப்ப சஹாபாக்கள் கேட்பாங்க, அன்றைய காலத்தில் எண்ணிக்கையில நாங்க என்ன குறைவாக இருப்போமா? இல்லை, எண்ணிக்கை எக்கச்சக்கமா இருப்பீங்க. ஆனா அந்த எண்ணிக்கை ஒண்ணுமே இருக்காது. வெள்ளத்துல மிதந்து வருகிற குப்பை கூலங்களை போல இருப்பீர்கள். எவ்வளவு அழகான வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளத்தில் மிதந்து வருகிற குப்பை கூலம். நீங்க அப்படித்தானே இருக்கிறோம். நம்ம வெள்ளத்தில் மிதந்து வருகிற குப்பை கூலம் ஒண்ணுமே இருக்காது, கொஞ்ச நேரத்தில் அது கரைஞ்சு போயிடும். அந்த மாதிரிதான் இன்றைக்கு நம்மை நோக்கி வெள்ளம் வருது. நாம குப்பை கூலமாகத்தான் மிதந்து கொண்டிருக்கிற ஒரு ஆபத்தில் இருக்கிறோம். எனவே அருமையானவர்களே, இந்த நிலையிலிருந்து வெளியே வாங்க, கஃபலத்திலிருந்து வெளியே வாங்க. நம்மை தற்காத்து கொள்ள நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாவது சீராக்குங்க, நம்முடைய தனிப்பட்ட நடவடிக்கைகளையாவது சீராக்குங்க. இந்த கஃபலத்திலிருந்து, உலக மாயை உலக மோகத்திலிருந்து விடுபட்டு நம்முடைய அமல்களை, ஏன்னா நீங்க சேர்த்து வச்ச சொத்து கூட நாளைக்கு உங்களுக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ இருக்குமான்னு சொல்ல முடியாது. இந்த சொத்துக்களெல்லாம் ஆசையா சேர்த்தீங்க இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. நாளைக்கு அது உங்களுடைய சொத்தாக இருக்காது. கடந்த காலங்களில் பல நாடுகளில் நடந்தது தான் இதெல்லாம். வரலாறு நாம படிக்கல. ஸ்பெயின்ல அப்படியே நடந்தது. எல்லாவற்றையும் இழந்து முஸ்லிம்கள் நெருக்கதியா நின்னாங்க.
இன்றைக்கு எங்க நடக்குது? பர்மால நடக்குது, அதான் நடந்துட்டு இருக்குது. ரங்கூன்ல நடக்கிறது அதுதான். ஆனா அங்க நெருக்கடியாகத்தான் நிக்கிறாங்க. வெளியில நிக்க பல கோடீஸ்வரர்கள் அவங்கெல்லாம் ஒரு காலத்துல பெரிய பெரிய வியாபாரிகள், இன்னைக்கு அவங்கெல்லாம் கூடாரத்தில் இருக்கிறாங்க அகதிகளாக சொந்த நாட்டுல. இப்படியெல்லாம் நடக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத நாம நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. எனவே அருமையானவர்களை, இனியாவது நம்முடைய சொந்த நடவடிக்கைகள், சொந்த வாழ்க்கையை தூய்மையாக்குங்க. அதிகமான திக்ர் செய்யுங்க. குறைஞ்சபட்சம் ஹஸ்பி அல்லாஹ் சொல்லுங்க. சோதனைகளிலிருந்து கணக்கு வழக்கெல்லாம் இல்லை. 2 தடவை ஓதட்டுமா, 3 தடவை ஓதட்டுமா, 10 தடவை இல்லை. எத்தனை தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த சோதனை வந்தாலும் அவங்க நாவிலிருந்து வருகிற முதல் வார்த்தை ஹஸ்பி அல்லாஹ் தான் முதல்ல சொல்லுவாங்களாம். அது ஒருமையில சொன்னா ஹஸ்பி அல்லாஹ், பன்மையில சொன்னா ஹஸ்புன் அல்லாஹ். ஏன்னா அதை சில பேர் உடனே கேட்பாங்க, ஹஸ்புன் அல்லாவா ஹஸ்பி அல்லாவான்னு கேட்பாங்க. அதனால அதுக்கும் விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? ஒருமை பன்மை அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஹஸ்பி அல்லானா எனக்கு அல்லாஹ் போதுமானவன், ஹஸ்புன் அல்லானா எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று பொருள், அவ்வளவுதான். இப்போ காலை மாலை திக்ருகளை கவனம் செலுத்துங்க. இப்படியே நாம அலட்சியமா போய்கொண்டிருந்தா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. வெறும் ஆட்சி மாற்றங்கள் இவங்க அவங்க என்றெல்லாம் நம்பாதீங்க. எந்த கட்சியுமே நமக்கு உதவ முடியாது. ஏன்னா அவர்களுக்கே 1000 நெருக்கடி. அவங்க இந்த மத்திய அரசை எதிர்த்தா அவன் மேல ஈடு ஏவி விடுறான், பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு மாநில முதல்வருக்கே சிறை தண்டனை கொடுக்கப்படுது, அவர் ராஜினாமா செய்யறாரு. அரசியல் பலம் இருந்தும் அவங்களால எதிர்கொள்ள முடியல. அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்துத்துவ அதிகாரம் என்பது உச்சத்தில் இருக்குது. நீங்க அதனால இங்க பரவாயில்ல, நமக்கு இந்த கட்சி இருக்குது, அவங்க நல்லவங்க தான், அவங்க நமக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனா அவங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க தன்னை காப்பாற்றிக்க முடியாத அளவுக்கு தான் எல்லா மாநிலங்களும் இன்றைக்கு இருக்குது. அந்த அளவுக்கு இவங்க உச்சத்தில் இருக்கிறாங்க. அப்படியானால் நமக்கு இவர்கள் அவர்கள் என்றல்ல, அல்லாஹ் ஒருவனை தவிர யாராலும் நம்மை பாதுகாக்க முடியாது. இப்போ நம்முடைய மீளுதல் அல்லாஹ்வின் பக்கம்தான், அல்லாஹ்ட்ட தான் மீண்டாகணும். அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். அதான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவன் மீதே நம்பிக்கை வைத்தேன், அவன் பக்கமே மீளுகிறேன். நீங்களும் சொல்லுங்க, அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். அல்லாஹ் உன் பக்கமே வந்திருக்கிறோம், உன் பக்கமே மீள்றோம், எங்களை காப்பாத்து. அல்லாஹ்ட்ட கதறுகிற நேரம் இது. நாம் நாட்டினுடைய ஆபத்தை நீங்க உண்மையா விளங்குனீங்கன்னா யாருமே சிரிக்க மாட்டீங்க, யாருமே சிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு நாம ஆபத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு நாம 50 60 தாண்டினவங்க ஏதோ சில காலங்களோ கொஞ்ச நாளோ மௌத்தா போயிடலாம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்வையை யோசிச்சு பாருங்க. நம்முடைய சந்ததிகளுடைய காலங்கள் இந்த நாட்டில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி யோசிச்சு பார்த்தா உங்களால சந்தோஷமா சாப்பிட முடியாது, உங்களால நிம்மதியா ராத்திரி தூங்க முடியாது. அந்த அளவுக்கு தான் நாட்டினுடைய நிலைமை அவ்வளவு மோசமான நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்குது. இப்ப இதை எவ்வளவு காலங்களாக சொன்ன போது கூட கண்டும் காணாத ஒரு அலட்சிய நிலையில தானே நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த கஃபலத்து தான் இந்த உம்மத்தை இவ்வளவு பெரிய அதல பாதாள நிலைக்கு தள்ளி நாட்டில் உலகத்துல யாரும் கேட்க முடியாத அளவுக்கு தான் நம்முடைய நிலைமை இருக்குது. எனவே அருமையானவர்களே, நாம இப்ப எதுக்கு இவங்களை எதிர்க்க முடியும்? அந்த பலம் நம்மள்கிட்ட இல்லை. அல்லாஹ்ட்ட எல்லாருமா கெஞ்சும் போது அல்லாஹ் நமக்கான உதவிக்கான வாசல்களை திறப்பான் இல்லையா? அதுக்கு தான் கூப்பிடுறோம் உங்களை. அல்லாஹ்விடத்திலையாவது கெஞ்சுங்க, அல்லாஹ்விடத்துல உதவிக்காக வேண்டி கதறுங்க இல்லையா? இன்றைக்கு அசருக்கு பிறகு எல்லா பள்ளிகளிலும் மக்கள் தனித்தனியா அமல்கள் செய்யுங்க. எல்லாம் இந்த பள்ளி, இன்னும் இந்தியாவில் எத்தனையோ பள்ளிகள் அதெல்லாம் ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் இருக்குது, நீ எங்களை கைவிட்டு விட்டா நாங்கள் யாரிடம் கையேந்த முடியும் என்று அல்லாஹ்ட்ட கையேந்துங்க. இந்த நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களை எங்களுக்கு சாதகமா கனிவா திருப்புன்னு அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. அதுதான் நாம ஒப்படைக்கிறோம். கொஞ்சம் கவலையாவது வரணுமே. அந்த கவலை கூட இல்லாத ஒரு அலட்சியமான வாழ்க்கை வாழ்ந்தா நம்ம எவ்வளவு பெரிய கைசேதத்திற்குரியவர்கள். எனவே அருமையானவர்களே, தொழுகையிலிருந்து மற்ற வணக்கங்களிலிருந்து எல்லாத்திலையும் கவனம் செலுத்துங்க. ஒட்டுமொத்தமா உம்மத்துடைய அமல்கள் சீராகும் போது அல்லாஹ் உதவியை திறப்பான். காலையில ஃபஜ்ருக்கு பிறகு உடனே போயிடுறோம். உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு உடலுக்கு எவ்வளவு தேவையோ உணவு பானம், அதே போலதான் உயிருக்கும் தேவை, ரூஹுக்கும் தேவை. ரூஹுடைய உயிர் அதற்குரிய உணவும் தேவை. காலையில இந்த உடலுக்கான உணவை கொடுப்பதற்கும், காலையில எஞ்சதும் டீ குடிப்போம், பிஸ்கட் சாப்பிடுவோம், அல்லது நாஸ்டா சாப்பிட்றோம். உலமாக்கள் சொல்லுவாங்க, காலையில முதல்ல உயிருக்கான ரூஹுக்கான நாஸ்டாவை கொடுங்க, அதுக்கப்புறம் உடலுக்கான நாஸ்டாவை கொடுங்க. காலையில உயிருக்கான நாஸ்டா என்ன? ஃபஜ்ர் தொழுதுட்டா கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுறது,
கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுறது. குர்ஆன் உங்களுக்கு ஓத தெரியலையா? ஓத தெரிந்த பிள்ளைகளிடத்துல ஒரு பக்கமாவது எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுப்பா, நான் கொஞ்சம் கேட்குறேன். அதுவும் முடியலையா? அல்ஹம்துலில்லாஹ் எல்லா பள்ளிகளிலும் ஹிஃப்ஸ் மதரசா நடக்குது. மதரசால போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த பிள்ளைங்களை ஓதுறத கொஞ்சம் கேளுங்க. ஓதாவிட்டாலும் கேளுங்க, அதுவும் உயிருக்கான ஒரு ரூஹ் தான். கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுங்க, கொஞ்ச நேரம் திக்ர் செய்யுங்க, கொஞ்ச நேரம் திக்கிறது, கொஞ்ச நேரம் பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லுங்க. ஏன்னா ஸலவாத்து எல்லா கவலைகளுக்கும் பிரச்சனை எல்லா துயரங்களுக்குமான தீர்வு என்ன? அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுவது. கொஞ்ச நேரம் இஸ்திக்பார் செய்யுங்க. இந்த நாளையும் செஞ்சிட்டீங்கன்னா காலை நாஸ்டா முடிஞ்சு போச்சு. அது உயிருக்கான நாஸ்டா. அதுக்கப்புறம் போய் கடையில் போங்க, டீ பிஸ்கட் சாப்பிடுங்க, உடலுக்கு தேவையானது அதுக்கப்புறம் கொடுங்க. சில பெரியவர்கள் எல்லாம் காலையில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே திக்கரில் இருப்பாங்க, காலையில் சாப்பிட மாட்டாங்க. அவங்க மாணவர்கள் கேட்பாங்க, ஹஜரத் நாஸ்டா டைம் தாண்டி போகுது. இல்லை, இன்னைக்கு நாஸ்டா முடிஞ்சு போச்சு, திக்கர்லேயும் முடிஞ்சு போச்சு. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய வணக்கசாலி. சில நேரங்களில் காலையில் ஃபஜ்ருக்கு பிறகு திக்கரில் இருப்பாங்க, திக்கரில் மூழ்கிடுவாங்க. டைம் போய்கிட்டே இருக்கும், காலை நேரம் கடந்து போகும். 10 மணி 11 மணிக்கு மாணவர்கள் கேட்பாங்களா, ஹஜரத் நீங்கள் நாஸ்டா சாப்பிட்ற டைம் முடிஞ்சு போச்சு. அவங்க சொல்லுவாங்க, நாஸ்டாவே முடிஞ்சு போச்சு, நாஸ்டா டைம் இல்லை, நாஸ்டா சாப்பிட்டாச்சு, இன்னைக்கு திக்ரு தான் நாஸ்டா. திக்ரில் இன்பம் அடைந்த மக்களுடைய உள்ளங்கள். அப்போ திக்ரு செஞ்சால் கொஞ்சம் கவலைகள் இருக்காது, நாட்டில் நடக்கிற விஷயங்களால் அதிர்ச்சி ஏற்படாது, நிம்மதி, அல்லாஹ்வுடைய உதவி வருங்கிற யகீன் இருக்கும். அதனால காலையில் ஃபஜ்ருக்கு பிறகு அசருக்கு பிறகு உங்களுடைய அமல்கள், உங்களுடைய நேரங்களில் திக்ருக்கான நேரங்களை ஒதுக்குங்க. விளையாட்டாக இப்படியே போனோம்னா நாளைக்கு அடுத்தடுத்த அதிர்ச்சிகள் நிறையவே நடக்கும். பாருங்க, சிஏ வரப்போகுது அப்படின்னா அது சாதாரண விஷயமா யோசிச்சு பாருங்க. எத்தனை முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும், எத்தனை முஸ்லிம்களுடைய இருப்பிடங்கள் சொத்துக்கள் கேள்விக்குறியாகும். இதென்ன சாதாரண விஷயமா? அது எல்லார்ட்டையும் உங்கவுங்க மூதாதையர்கள் காலத்திலிருந்து என்னுடைய இந்திய குடியிருப்புக்கான சான்றை கேட்டால் எத்தனை பேர்கிட்ட இருக்கும்? எல்லாரையுமே நடுரோட்டில் நிறுத்துவதற்கான ஒரு சட்டத்தை தான் கொண்டு வந்திருக்கிறான். இப்போ நாம் அல்லாஹ்விடத்தில் இந்த நிலையில கூட நாம் கையேந்தாம, அல்லாஹ்விடத்தில் மீளாம ஒரு அலட்சியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தா நம்முடைய முடிவு என்ன ஆகும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, எனவே நாட்டில் நடக்கிற இந்த விஷயங்களை எண்ணி கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் நாம் ரொம்ப வருந்த வேண்டிய நேரம். சஹாபா பெருமக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வப்போது அறிவுரைகள் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு அறிவுரை, வாழ்க்கை பூரா அந்த சஹாபாக்கள் அதை அமல் செய்வதற்கு என்ன செய்வாங்க, முயற்சி செய்வாங்க. அந்த மாதிரி ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அனஸ் அவர்களே, உங்களுக்கு 5 விஷயம் சொல்கிறேன், இந்த 5 விஷயத்தை நீங்கள் கடைபிடியுங்கள் சொல்லி. சின்ன சின்ன ஹதீஸுகளை நாம் பயானில் சொல்கிறது குறைஞ்சது அதையாவது வாழ்க்கையில் செயல்படுத்தலாம். அதுக்காக தான் ஒவ்வொரு பயான்லையும் சில சில அமல்கள், சில சில துவாக்கள், அதை கண்டிப்பாக சொல்கிறோம். ஒரு 5 விஷயம் சொன்னாங்க, அழகான விஷயங்கள், இதை கடைபிடி, எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய உதவி வந்துடும். முதலாவதாக சொன்னாங்க, அஸ்பிகில் உது யஸீத் ஃபி உம்ரிக. உது செய்கிறோம் இல்லையா, உதுவை நம்ம சாதாரணமாக செஞ்சிடறோம். உதுவில் எத்தனை சுன்னத்துகள், உதுவுக்கு பிறகு எவ்வளவு துவாக்கள், அதற்கு சொல்லப்பட்ட வெகுமதிகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. சொன்னாங்க இந்த ஹதீஸில், உதுவை நிறைவாக செய், உன்னுடைய ஆயுள் அதிகமாகும். உதுவை நிறைவா செஞ்சீங்க, ஆயுள் அதிகமாகும் சொன்னாங்க. அதனால் அதிகமாக உது செய்கிறது, அழகா செய்கிறது, உதுவை நிரப்பமாக செய்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஒரு கட்ட உதுவோட என்னென்ன விஷயங்கள் பேணணும், சுன்னத்து என்ன, ஒழுக்கம் என்ன, அதை பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுவோம். உது அழகா செய்யுங்க, ஆயுள் அல்லாஹ் நீட்டுவான்னு சொன்னாங்க. 2வது சொன்னாங்க, யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்கள், உங்களுக்கு நன்மைகள் வளங்கள் பெருகுன்னு சொன்னாங்க. 3வதாக சொன்னாங்க, வீட்டுக்குள் போனால் சலாம் சொல்லிட்டே போங்க. வீட்டுக்குள் போனால், நம்ம வீட்டுக்குள்ளே போனாலும் யாரும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சலாம் சொல்லணும். வைதா தகல்தும் புயூதன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் தஹிய்யத்தம் மின் இன்தில்லாஹி முபாரக்கத்தன் தய்யிபா. வீட்டுக்குள்ளே போனால் சலாம் சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். யாருமே இல்லைன்னா கூட சொல்லணும், அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். வீட்டில் யாரும் இல்லை, வெளியே போயிருக்கிறாங்க, நம்ம தான் கதவு திறந்து உள்ளே போகிறோம், அப்பையும் சலாம் சொல்லணும். மலக்குகள் உங்கள் சலாமுக்கு பதில் சொல்லுவாங்க. சொன்னாங்க, வீட்டுக்குள் போனால் சலாம் சொல்லு, பரக்கத்து அதிகமாகும் என்று சொன்னாங்க. 4வதாக சொன்னார்கள், சலாத்து துஹா, துஹாவுடைய தொழுகையை பேணுங்கள். துஹா தொழுகை குறித்து அவ்வளவு சிறப்பு இருக்குது. துஹா முன்னோர்கள்
அல்லாஹ்விடத்தில் தொழுக பரக்கத்து அதிகமாகுவதற்கு தொழுங்கன்னு சொன்னாங்க. 5ஆவதாக சொன்னாங்க, பெரியவர்களை மதித்து சிறியவர்களிடம் கருணை காட்டி நடந்து கொள்வீராக. இந்த அமல்களை செஞ்சா மறுமையில் என்னுடைய நண்பர்களில் ஒருவராக இருப்பீர்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான அறிவுரைகளை உபதேசங்களை எல்லா நிலைகளிலும் கடைபிடிக்கிற தௌஃபீகை அல்லாஹ் தந்தல்வானாக. இந்த அலட்சிய நிலையிலிருந்து நம்மை அல்லாஹ் பாதுகாத்து அவன் பக்கம் மீண்டு அவனிடம் துஆ செய்கிற மக்களாக ஆக்குவானாக. நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா நெருக்கடிகள் ஆபத்துகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.